வெல்கம் டு funfactorytamil. நாம இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரியில் டிராஃபிக் சிக்னலே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, 100% ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள மக்கள் வீடு இல்லைன்னு ஒருத்தர் கூட இல்லைங்க. அது மட்டுமா ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுக்குறாங்க. இப்படி இந்த நாடை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணுற நாடு எதுன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்க பூட்டான் தாங்க அந்த கண்ட்ரி. பூட்டானில் நடக்கிறது மன்னராட்சி தாங்க. இப்போ ஒரு சிட்டிசனுக்கு வீடு இல்லைன்னு மன்னர்கிட்ட போய் சொன்னால் உடனே ஒரு லேண்ட் கொடுத்து வீடு கட்டிக்க சொல்லுவாராம். அங்கே டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லையா. டிராஃபிக் போலீஸ் தான் டிராஃபிக்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பூட்டானில் 1974 வரைக்கும் டூரிசம்னு ஒன்று கிடையவே கிடையாது. 1999 வரைக்கும் டிவி இன்டர்நெட்லாம் இல்லையா. பூட்டான் கவர்மெண்ட் அவங்க சிட்டிசனை வெளி உலகத்தோட தொடர்பில் இருந்து ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் முடியலை. அதனால 1999 டெலிவிஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை அலோவ் பண்ணாங்க. அதனால டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட்டை கடைசியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க இவங்க தானா. பூட்டான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் அவங்களே தயார் பண்ணுறாங்க. அதனால கெமிக்கல் மிக்ஸ் பண்ண எந்த ஒரு உரத்தையும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே கெமிக்கல்ஸை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே 100% டொபாக்கோ பேன் பண்ண கண்ட்ரி பூட்டான் தாங்க. டூரிஸ்டாக போனால் கூட டொபாக்கோ யூஸ் பண்ணவே கூடாது. மீறி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பூட்டான் ஃபுட்ஸ் ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும். அவங்க சில்லி யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு சமையலும் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஃபேவரட் ஃபுட் நேம் இமாடாச்சி. பூட்டானில் ட்ரெடிஷ்னல் கிளாத்ஸ் தாங்க இன்னுமே யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் ஓல்டு அவங்க கல்ச்சர். அங்கே ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸோட நேம் வந்து கோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸோட நேம் கீரான்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அவங்க ஒரு ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கார்ஃபு லெஃப்ட் ஷோல்டரில் இருந்து பாட்டம் வரைக்கும் வரும். நார்மல் பீப்புள் ஒயிட்லேயும் மாங்ஸ் எல்லோ கலர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பூட்டானில் லேடிஸ்க்கு தாங்க நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. எப்போவுமே லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு. அவங்க வழக்கப்படி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே டாட்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. சன்னுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. பூட்டானில் சம்மர் சீசனில் ஃபுட் எல்லாத்தையும் ரூஃபில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டோர் பண்ண ஃபுட்டை வின்டரில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பில்டிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோராக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் அனிமல் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்க இருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோரில் இந்த வைக்கோல் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுனால சம்மரில் அவங்க வீடு ரொம்பவே கூலாக இருக்கும். பூட்டானில் நேச்சுரல்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் 60% ஏரியாவாச்சும் ட்ரீயால் கவர் ஆகியிருக்கணும். ஆனால் லாஸ்ட் டைம் எடுத்த சர்வே படி 71% கவர் ஆகியிருக்கான். ரொம்பவே நல்ல விஷயம் இல்லை. இதே மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூட்டானில் 2015 50,000 பிளான்ட்டை 1 ஹவரில் நட்டு வச்சுருக்காங்க. கார்பன் நெகட்டிவாக உள்ள ஒரே நாடு பூட்டான் தாங்க. உலகத்திலேயே ஹாப்பினஸ்க்கு மினிஸ்ட்ரி வச்சுருக்க ஒரே கண்ட்ரி பூட்டான் தாங்க. அந்த மக்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு மானிட்டர் பண்ணுறது தாங்க அவங்களுக்கு வேலையே. பூட்டான் ஏர்போர்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக நல்லா பச்சை பசுமையாக இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்கும்னு. அந்த மாதிரி அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அங்கே மவுண்டெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். விண்டும் ரொம்ப அதிகமாக அடிக்குமா. அதனால் ஃப்ளைட்டு லேண்டிங்கும் டேக் ஆஃபும் பகலில் மட்டும்தான் பண்ண முடியுமா. பெஸ்ட் பைலட்ஸ்னால மட்டும்தான் அங்கே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண முடியுமா. வேர்ல்ட்லேயே 8 பைலட்ஸ் தான் இருக்காங்களாம் பூட்டான் போகிறதுக்கு. பூட்டான் ஏர்போர்ட் பேர் வந்து ஹாரோ ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. பூட்டான் போகிறவங்க அந்த கண்ட்ரியை நேச்சரை மட்டும் லவ் பண்ணுங்க. அங்கே இருக்க பொண்ணுங்களை லவ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா பூட்டான் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அங்கே இருக்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக அவங்கள கல்யாணம் பண்ண முடியாது. பூட்டானில் 2 டைப் ஆஃப் ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று ஹிந்துயிசம், இன்னொன்று புத்திசம். அவங்களோட முறைப்படி கல்யாணம் ஆனவங்க பொண்ணோட வீட்டில் தான் இருக்கணுமா. பூட்டானை பற்றி கேள்விப்பட்ட உடனே டூர் போகணும்னு தோணுதில்ல. பூட்டானுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சரில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சுருக்காங்க. டூர் போகணும்னா குரூப்பாக தான் போக முடியும். அட்லீஸ்ட் 3 பேர் இருக்கணும். கப்புள்ஸையும் சிங்கிள்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. பட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பூட்டான் ஸ்டேட் அப்ரூவ் பண்ண கம்பெனியில் வீசா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் நீங்கள் ரூம் ரெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கைட் சார்ஜு இந்த மாதிரி இருக்க எல்லா சார்ஜையும் அட்வான்ஸாகவே பே பண்ணணும். அப்படி பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீசா கொடுப்பாங்க. பூட்டானில் இருக்க ரூமோட ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $250 $500 வரைக்கும் இருக்குமா. ஒரு ட்ரெடிஷ்னல் கண்ட்ரியை விசிட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் பூட்டான் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபன் ஃபேக்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.